கழகத்துடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு எப்படி இருக்கு? 2026 தாக்கத்தை ஏற்படுத்துமா? திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர் அண்மையிலே நடத்திய அந்த சுற்றுப்பயணங்களில் திருச்சியில் எதிர்பாராத அளவுக்கு, யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு திரண்டு வந்த பெருந்திரள் கூட்டம், பெரும்பாலும் 70 விழுக்காடு அவரது ரசிகர்களும் அவர் மீது அந்த கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களும் வந்தார்கள். ஆகவே கலை உலகில் ஜொலிக்கின்ற ஒருவருக்கு பெரும் கூட்டம் வருவது எதிர்பார்க்க முடியாத ஒன்றல்ல, எதிர்பார்க்கக்கூடியதுதான். அது அரசியல் ரீதியாக தேர்தல் காலங்களில் அதுவே அப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற இயலாது. தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக பெரும்பான்மையான மகத்தான வெற்றியை, திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெறுகின்ற வெற்றியை தமிழகத்தின் வாக்காளர் பெருமக்கள் வழங்க இருக்கிறார்கள். அத்தகைய தீர்ப்புத்தான் வரும். ஆகவே தேர்தல் முடிவில் திமுக ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மக்கள் சக்தி திமுகவுக்கு இருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் களத்தில் எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் கணித்ததும் யூகித்ததும் சரிதானா என்பதை சொல்ல முடியும். தொடர்ந்து முதலமைச்சர் விமர்சனத்துக்கு தான் வராரு. ஒவ்வொரு மக்கள் சந்திப்பிலும் முதல்ல அங்கிள் சொல்றது இப்போ சிஎம் சார் எப்படி பார்க்கணும்? அவரு முதலமைச்சரை விமர்சிக்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் அது கேலி பண்ற மாதிரி பேசுறதெல்லாம் அவர் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.